ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். தலைமுறை இடைவேளி பகுதி 9. இது ஒரு ஜெனரேஷன் கேப். 3-4 தலைமுறைகளில் நடக்கும் சில நிகழ்வுகளை தொகுத்து ஒரு கதையாக என் மனதிற்கு தோண்டிய சில வார்த்தைகளை போட்டு எழுதியுள்ளேன். வாங்க கதைக்கு போகலாம். மகேஷிடம் ரமா கொஞ்சலாக தன் நைட் ஷிஃப்ட்டும் போது அம்மா வீட்டிலேயே இருந்தால் தனக்கு வசதி என்று எண்ணி மகேஷிடம், ஏங்க நான் நைட் ஷிஃப்ட்டு முடிஞ்சு காலை 6-6:30 வரும்போது உங்களுக்கு காலை விருந்து படுக்கையில் கொடுக்க முடியும் என்று அவனின் வீக்னஸை சரியாக தட்டி எழுப்பினாள். உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் இப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியாதே என்றாள். அவனிடம் நெருங்கி உட்கார்ந்தபடியே மகேஷ் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு, சரி ரமா, உனக்கு நைட் ஷிஃப்ட்டும் போது நான் உன்னை ஆஃபீஸில் கொண்டு விட்டு காலையில் கூட்டிட்டு வருகிறேன். உன் அம்மா வீட்டில் இருந்தால் எனக்கும் சௌகரியம் என்றான். அவள் உடல் எங்கு உகர்ந்தபடியே. அவளும் சந்தோஷத்துடன் அவனுக்கு முத்தங்களை வாரி வழங்கினாள். சொக்கி போன மகேஷ், என்னடி என்று கிறக்கமாக பிதற்றியபடியே அவளை நாட, அவளோ, நாம் கொடைக்கானலை சுற்றியே பார்க்கவில்லைங்க, வாங்க கிளம்புங்க என்றாள். தன் அப்பாவிடம் இந்த சந்தோஷத்தை கூற அவரோ, ஏமா நைட் ஷிஃப்ட் என்று கூறினா எப்பொழுதுமே என் அம்மா வீட்டில் தான் நான் இருக்க முடியும் என்று கூறி மடக்க வேண்டியது தானே என்றார். அவளும் சிரித்தபடியே, மெல்ல மெல்ல தான் சந்தேகம் வராமல் காரியத்தை சாதிக்க வேண்டும் அப்பா என்றாள். மகேஷுடன் ரோஜா தோட்டம், டீ எஸ்டேட், மலை உச்சி, போட்டிங் என்று கொடைக்கானலை சுற்றிவிட்டு எல்லோருக்கும் பரிசு பொருள்களையும் அள்ளி வாங்கி வந்திருந்தாள். ஞாயிறு காலை மகேஷ் வருவான் என்று லக்ஷ்மியோ அவனுக்கு பிடித்த சமையலை செய்து வைத்து மாலுவிற்கும் பத்திய சமையல் செய்து வைத்து காத்திருந்தாள். மதியம் வரை மகேஷும் ரமாவும் வரவில்லை. பிறகு இவர்கள் சாப்பாடு, பாத்திரம், ஒழித்து போடும் வேலை என்று எல்லாம் முடித்த சமயம் மகேஷும் ரமாவும் வந்தார்கள். எல்லோருக்கும் சாக்லேட், ஸ்வெட்டர், ஸ்வீட், ஷால் என்று வாங்கி கொடுத்து அசத்தினாள். மாலுவிற்கு குங்குமப்பூ டப்பா கொடுத்து, அக்கா நல்ல சிவப்பாக பையன் பெற்றுத்தர வேண்டும் என்று கட்டி அணித்தாள். லக்ஷ்மி எல்லோருக்கும் சுட சுட போண்டா, சாம்பார், சட்னி, காஃபி என்று செய்ய ஆரம்பித்தாள். மெதுவாக மகேஷிடம் ரமா கஞ்சாடை காட்டினாள். அம்மா என்று மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் மகேஷ். சொல்லுடா என்றாள் லக்ஷ்மி. ஜாதி மல்லி சரத்தை மாலுவிற்கும் ரமாவிற்கும் கொடுத்தபடியே, அம்மா, வரும் புதன்கிழமையிலேருந்து ரமாவிற்கு ஆஃபீஸ் போகணும். அவளுக்கு நைட் ஷிஃப்ட்டு 1-2 மாதங்கள் இருக்கும் போல இருக்கு. அதனால் அவள் அப்பா வீட்டில் தங்கி கொண்டால் நான் அவளை ராத்திரி கொண்டு விட்டு கூட்டிட்டு வர சரியாக இருக்கும்மா. ஓகேயாம்மா என்றான். லக்ஷ்மி மோகனை பார்க்க அவரே பேச்சை ஆரம்பித்தார். சரி மகேஷ், நம் வீட்டிலும் இப்போது சிறிய வீடு, இன்னும் 3 மாதங்களில் புது வீட்டுக்கு போயிடுவோம். அதுவரை அங்கேயே அவள் இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா என்றாள். ரமா வக்கரமாக புன்னகைத்தபடியே இருவரும் சொல்லிக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினார்கள். அவர்கள் சென்ற பிறகு சுரேஷிடம் மோகன், மாப்பிள்ளை, 2-3 மாதத்திற்கு பின் ரமா இங்கு தானே வந்திருக்க வேண்டும், அப்போது எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று கேள்வி எழுப்ப, சுரேஷோ, அப்பா, அவர்கள் புதிதாக திருமணமானவர்கள், கொஞ்சம் விட்டு பிடிங்க, பார்க்கலாம் என்று ஆறுதல் கூறி அவனும் தன் வீட்டிற்கு புறப்பட்டான். லக்ஷ்மி மோகனிடம், எனக்கு என்னவோ அவள் அப்பா அங்கேயே வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார் போல படுகிறது என்றாள். பொறுமையாக இருடி, அவன் என்னதான் செய்யறான் பார்க்கலாம் என்று சமாதானப்படுத்தினார். நீ எதற்கும் பாசம் பந்தமெல்லாம் வைக்காத, பிறகு ஏமாற்றம் இருக்கும் என்று கூறினார். சுரேஷ் அந்த பில்டரிடம்
எதற்கும் மாடியில் பெரிய ஹால் கட்டச் சொல்லியிருந்து சிறிது மாற்றம் செய்ய சொன்னான். சிறிய அறை ஒன்றும் சமையல் அறை ஒன்றும் கழிவறை ஒன்றும் கட்டி அமைக்குமாறு கூறினான். மோகனுக்கு புரிந்துவிட்டது. ஒருவேளை தனக்கும் லக்ஷ்மிக்கும் தான் மாப்பிள்ளை இந்த ஏற்பாடு செய்கிறாரோ என்று. ஆனால் எதுவும் பேசவில்லை. இப்படியாக 3 மாதங்கள் ஓடிவிட்டது. புது வீடு கிரகப்பிரவேசமும் மாலுவின் சீமந்தமும் ஒன்றாக செய்ய ஏற்பாடு செய்தார்கள். 2ஆம் மாடியில் பெரிய ஃபங்க்ஷன் ஹாலில் ஏற்பாடு செய்ய, சாப்பாடும் வெளியில் ஏற்பாடு செய்ய நன்றாக 2 வீட்டு கிரகப்பிரவேசமும் சீமந்தமும் நடந்தது. சுரேஷ் நல்ல நாள் பார்த்து தன் வீட்டு பொருட்களை ஷிஃப்ட் செய்தான். மகேஷோ கொஞ்சம் இன்டீரியர் வேலை செய்ய சொன்னதால் இன்னும் 2 மாதங்கள் ஆகும் என்று பில்டர் கூறினார். அதற்கு மேலும் லோன் போட வேண்டும். முதலில் மோகனிடம் பணம் கேட்டதற்கு அவரோ, நான் உனக்கு எல்லாமே கொடுத்தாச்சுடா, உன்னோட படிப்பு கடனையும் நான் அடைச்சிட்டேன், என்னோட வந்த பணத்தில் ரிட்டையர்மெண்ட் பணத்தில் மாலுவுக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ எங்கிட்ட கொஞ்சம் வீட்டுக்கும் நீ எடுத்துட்டு இருக்கிறது போக எனக்கும் அம்மாவுக்கும் மருத்துவ செலவுகளுக்கு மட்டும்தான் என்னிடம் பணம் இருக்கிறது. நான் இதற்கு மேல் என்னிடம் பணம் கேட்காது. எங்கள் 2 பேர் இருக்கிற மட்டும் எங்களுக்கு அந்த வட்டி பணம் எங்கள் செலவுக்கும் மருத்துவத்துக்கும் வேணும் என்று வெளிப்படையாக கூறினார். மகேஷ் சாமர்த்தியமாக தன் மாமனாரின் பேச்சை கேட்டு அலங்கார விளக்குகள், விலை மதிப்பான வார்ட்ரோப்புகள் என்று இழைத்து போட செலவு எக்கச்சக்கமாக எகிரியது. இதற்குள் பில்டர் அவர் வாடகை வீடு ஏற்பாடு செய்திருந்த வீட்டில் தான் லக்ஷ்மி மோகன் இருக்க, சார் ப்ராஜெக்ட் முடியும் வரதான் சார் நான் வாடகை கொடுப்பேன், அடுத்த மாதத்தில் இருந்து என்னால் தர முடியாது சார் என்று குண்டை தூக்கி போட்டார். மகேஷிடம் கூறினார் மோகன். கூலாக மகேஷ், உங்கள் வட்டி பணத்துலேருந்து எடுத்துக்கோங்கப்பா, உங்கள் 2 பேர் செலவுக்கு தானே என்று அகங்காரமாக கூறினான். எனக்கு லோன் அதிகமானதால் சம்பளம் கிடையாது, ரமாவின் பணம் கேட்பது நன்றாக இருக்காது லக்ஷ்மியிடம் மோகன் கூற, அவளோ, ஏங்க நமக்கு வேண்டாத பொருட்கள் எல்லாம் விற்று விடலாம் என்று கூறினாள். சுரேஷ், அத்தை மாமா, தற்போது அத்தை கூறியது போல் வேண்டாத பொருட்களை விற்று விடுங்கள், முக்கியமான பொருட்களை மட்டும் இப்போதைக்கு நம் ஃபங்க்ஷன் ஹாலில் போட்டு நம் வீட்டிலேயே தங்கிக்கொள்ள கூறினான். ஏனென்றால் மாலுவிற்கும் பிரசவ சமயம், நம்ம எல்லாரும் ஒன்றாக இருந்தால் ஒருத்தருக்கு உதவியாக இருக்குமே மாமா என்று கூற, அவர் சுரேஷின் அப்பா அம்மாவும் அதையே கூற இவர்கள் எல்லாரும் அந்த வீட்டிலேயே தங்கியிருந்தார்கள். மகேஷ் கத்துவான் என்று நினைத்த மோகன் அவன் எதுவுமே சொல்லாமல் இருந்தது ஆச்சரியமாக இருந்தது. ரமாவிற்கு இதில் ஏக சந்தோஷம். 3-4 மாதங்கள் என்பது 6 மாதங்களாக தன் சம்பள பணத்தை சேமிக்க தொடங்கினாள். அவள் அப்பா வீடே நாளைக்கு அவளுக்கு தானே வரப்போகிறது, அதனால் அங்கேயே இருந்தால் தன் அம்மாவே சமையல் வேலை எல்லாம் பார்த்து கொண்டதால் அவள் ஜாலியாகவே இருந்தாள். மகேஷும் வருத்தப்படாமல் தன் மாமனாரின் வீட்டோடு செட்டில் ஆகியதால் புது வீட்டை வாடகைக்கு விட யோஜனை செய்தான். அவன் மாமனாரே நல்ல ஆளாக பார்த்து வாடகைக்கு ஒரு சேட்டு குடும்பத்தை தங்க கோரினார். அந்த வாடகை பணம் முழுவதும் ரமாவின் வங்கி கணக்கில் சேர ஏற்பாடும் செய்துவிட்டார். மகேஷும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தான். மோகனிடம், நான் வீட்டிற்கு நிறையவே செலவு செய்துவிட்டதால் என் சம்பளம் முழுவதும் லோன் கட்டுகிறேன், வாடகையில் தான் கொஞ்சம் சமாளிக்க முடியும், நீங்கள் சுரேஷோடையே தங்கி கொள்ளுங்கள் என்றார். மோகனோ கோபமாக, எப்படிடா மாப்பிள்ளையுடன் நிரந்தரமாக தங்க முடியும், மாலுவிற்கு குழந்தை பிறக்கும் வர வேணா தங்கி கொள்ளலாம், நீ அதற்கு பிறகு உன் சம்பளத்தை லோன் அடை,
ரமாவின் சம்பளமும் என் சேமிப்பு வட்டியில் இருந்த பணமும் குடும்ப செலவு செய்யலாமே என்றார் அப்பாவியாக. மகேஷ், என் மாமனாருக்கு தெரிந்த ஒரு பணக்கார சேட்டு குடும்பம் வாடகைக்கு வந்தால் அதில் கொஞ்சம் கடன் அடைக்க வசதியாக இருக்கும். இப்போதைக்கு ரமாவிற்கு அப்பா அம்மா வீடு இருப்பதால் எங்களுக்கு தங்கி கொள்ள கவலை இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? மாப்பிள்ளை வீட்டிலும் ஒரு மாதம் இருக்கலாம், எப்படிடா நிரந்தரமாக இருக்க முடியும் என்று கூற, அது மகேஷ் உங்கள் தலையெழுத்து என்று கூறி கோபமாக சென்று விட்டான். அதற்குள் சுரேஷ், சாரி அத்தை மாமா, நான் தலையிட்டால் பிரச்சனை இருக்கும் தான் நான் அமைதியாக இருந்தேன். அத்தை மாமா, நீங்கள் இருவரும் மாலுவிற்கு குழந்தை பிறக்கும் வரை எங்களுடன் தங்கிக்கிறீர்கள். அதற்கு பிறகு ஒருவேளை உங்களுக்கு தனியாக இருக்க வேண்டும் என்று தோன்றினால் மாடியில் ஒரு ரூம், சமையலறை வசதியோடு கழிவறை வசதியோடு நான் ஏசி போட்டு தருகிறேன், நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம். ஆனால் தனி சமையல் வேண்டாம், எங்களுடனே இருக்கலாம். நீங்களும் எங்கள் அப்பா அம்மாவும் குழந்தைய பார்த்துட்டா நானும் மாலுவும் சந்தோஷமாக இருப்போம் என்று ஒரு போடு போட்டான். விரைவில் அடுத்த பகுதியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் புது புது கான்செப்டோடு உங்களோட நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.